வணக்கம். உங்கள் சிநேகிதி மாலதி மகாதேவன். இந்த பதிவில் சுவாமி விவேகானந்தர் சொன்ன ஒரு கதையை பார்க்கலாம். ஒரு அரசன் தன்னோட நாட்டுக்கு வர துறவிகளிடம் உயர்ந்தவன் யார் அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்பானா. அதாவது, உலகை துறந்து துறவியானவனா, உலகில் வாழ்ந்து தன் கடமைகளை செய்து வாழும் இல்லறத்தானா அப்படின்றது தான் கேள்வி. அறிவாளிகள் பலர் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முன் வந்தாங்க. சில பேர் துறவிகளே சிறந்தவங்க அப்படின்னு சொன்னாங்க. அரசன் அவர்களுடைய கூற்றை நிரூபிக்கும்படி சொன்னான். அவர்களால் முடியாமல் போகவே அவங்களெல்லாம் திருமணம் செய்து கொண்டு இல்லறத்தில் ஈடுபடுமாறு கட்டளையிட்டானாம். வேறு சிலர் தன் கடமைகளை செய்து வாழும் இல்லறத்தானே சிறந்தவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் அரசன் நிரூபிக்க சொன்னான். அவங்க நிரூபிக்காத போது அவர்களையும் இல்லறத்தார்களாக வாழும்படி கட்டளையிட்டான். கடைசியாக ஒரு நாள் ஒரு இளம் துறவி வரான். அரசர் தன் கேள்வியை கேட்டார். அதற்கு அந்த துறவி, மன்னா, அவரவர் நிலையில் இருக்கும்போது இரு சாராரும் சம அளவில் உயர்ந்தவர்களே அப்படின்னு சொன்னார். அரசன் அதை நிரூபியுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு அந்த இளம் துறவி, நான் அதை நிரூபிக்கிறேன், ஆனால் நீங்கள் என்னோட நான் வாழ்வது போல் சில நாட்கள் வாழணும், அப்போ தான் நான் சொன்னதை நிரூபிக்க வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அரசன் அதை ஏற்றுக்கொண்டு துறவியோடு புறப்பட்டான். 2 பேரும் பல நாடுகளை கடந்து ஒரு பெரிய நாட்டை போய் சேர்றாங்க. அந்த நாட்டின் தலைநகரில் அப்போ ஒரு பெரிய விழா நடந்துட்டு இருந்தது. எங்கே பார்த்தாலும் வாத்திய இசையும் பாட்டும் ஆரவாரமும் கேட்டது. தண்டோரா போடுபவனின் குரலும் இடையிடையே ஒலித்தது. கண்ணை பறிக்கும் ஆடைகளோட மக்கள் கூடியிருந்தாங்க. அவர்கள் முன்னால் அவன் உரத்த குரலில் அறிவிப்பு செய்து கொண்டிருந்தான். அது என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்காக மன்னனும் துறவியும் கூட அங்கே போய் கேட்டாங்க. அந்த நாட்டு மன்னனின் மகளுடைய சுயம்வரம் நடைபெறப் போவதை அவன் அறிவித்து கொண்டிருந்தான். சுயம்வரத்தில் அரச குமாரிகள் தங்கள் கணவனை தேர்ந்தெடுப்பது இந்தியாவில் பண்டைய வழக்கமாக இருந்தது. தனக்கு கணவனாக வரப்போகிறவங்கள இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு ஒவ்வொரு அரச குமாரியும் தன்னுடைய எண்ணங்களை சொல்வாங்க. சிலருக்கு ஈடற்ற அழகன் வேண்டும், சிலருக்கு அறிவில் சிறந்தவனாக இருக்கணும், சிலருக்கு பெரிய செல்வந்தனாக இருக்கணும். அண்டை அயல் நாடுகளின் ராஜகுமாரர்கள் எல்லாம் நன்றாக அலங்கரித்து கொண்டு சுயம்பரத்துக்கு வருவாங்க. சில வேளைகளில் அவர்கள் தங்களோடு ஒரு அறிவிப்பாளனையும் கூட்டிகிட்டு வருவாங்களாம். அவரோட வேலை என்ன? அந்த ராஜகுமாரின் அருமை பெருமைகளை அவன் சொல்லணும். அதுதான் அந்த கூட வரவனுடைய வேலை. அந்த இளவரசி அவனை மணந்து கொண்டால் என்னென்ன நன்மை உண்டாகும் என்பதையெல்லாம் அவன் சொல்வான். ராஜகுமாரி அலங்கரிக்கப்பட்ட ஒரு பல்லக்கில் அமர்ந்தபடி ஒவ்வொரு ராஜகுமாரனிடமும் அவனை பற்றிய விவரங்களை எல்லாம் கேட்பாள். திருப்தி அடையாவிட்டால் முன்னே செல்லுங்கள் என்று பல்லக்கு சுமப்பவர்களிடம் சொல்லுவாள். நிராகரிக்கப்பட்ட ராஜகுமாரர்களை பின்னர் பார்ப்பதே கிடையாது. தனக்கு பிடித்தவனை கண்டு கொண்டால் உடனே அவன் கழுத்தில் ஒரு மலர் மாலையை அணிவிப்பாள். அவன் அவளை மணப்பான். இதுதான் நடக்கும். நமது துறவியும் மன்னனும் சென்ற அந்த நாட்டின் இளவரசிக்கும் இந்த சுயம்பர விழா தான் நடந்துட்டு இருந்தது. அவள் உலகிலேயே பேரழகு வாய்ந்தவளாக இருந்தாள். அவளை மணந்து கொள்பவன் அவளுடைய தந்தைக்கு பிறகு அந்த நாட்டின் அரசன் ஆவான். அவன் பேரழகன் ஒருவனை மணக்க விரும்பினாள். இதற்கு முன்பும் எத்தனையோ சுயம்வரங்கள் நடந்தன. அவளுக்கு யாரையும் பிடிக்கல. அவளால் யாரையும் தேர்ந்தெடுக்க முடியலை. இந்த சுயம்வரம் முன்பு நடந்த எல்லாவற்றையும் விட மிகச்சிறப்பாக இருந்தது. முன்பை விட அதிகமானோர் கலந்து கொண்டிருந்தாங்க. ராஜகுமாரி பல்லக்கில் அமர்ந்து ஒவ்வொருவராக பார்த்தாள். ஆனால் எல்லோரையும் ஒதுக்கிவிட்டாள். இந்த முறையும் சுயம்வரம் தோல்விதானோ அப்படின்னு எல்லாரும் கவலைப்பட்டாங்க. அப்போ அங்கே ஒரு இளம் துறவி ஒருத்தர் வராரு. கம்பீரமும் அழகும் நிறைந்த அவரோட அழகு சூரியனை வானத்தை விட்டு வந்தது போல இருந்ததாம். அந்த மண்டபத்தின் ஒரு மூலையில் நின்று கொண்டு அங்கே என்ன நடக்கிறது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க
நம்ம அரசரும் துறவியும். அங்கே வந்த இளவரசி அவரது அழகில் தன்னை பறிகொடுத்து கையில் இருந்த மாலையை அந்த இளந்துறவியின் கழுத்தில் சூட்டினாள். இதை சற்றும் எதிர்பார்க்காத அந்த துறவி அதிர்ச்சி உற்றவராக, என்ன முட்டாள்தனம் இது, நான் ஒரு துறவி, எனக்கென்ன திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாலையை கழற்றி கீழே வீசி எறிந்தார். இதை பார்த்த அரசர், இந்த துறவி ஏழையாக இருக்கிறதுனால இளவரசியை மணக்கிறதுக்கு பயப்படுறார் போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு தன்னோட நாட்டில் பாதி நாட்டை அவருக்கு தருவதாக வாக்கு கொடுக்கிறார். அது மட்டும் இல்லாமல் மாலையை திரும்ப அவர் கழுத்தில் அணிவிக்கிறார். ஆனால் துறவிக்கு பயங்கர கோபம். நான் திருமணம் செய்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மாலையை வீசி எறிந்துட்டு வேகமாக அந்த அரண்மனையை விட்டு வெளியேறாரு. இளவரசி அழ ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு அந்த துறவியை ரொம்பவே பிடிச்சு போயிடுச்சு. அதனால் அந்த துறவியையே பின்பற்றி போக ஆரம்பித்தா. ஒன்று நான் இந்த துறவியை மணக்கணும், இல்லைன்னா என் உயிரையே விட்டுடணும் அப்படின்னு சொல்லியபடியே அவரை பின்தொடர்ந்தார். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த நம்மளோட துறவியும் தான் அழைத்து வந்த அரசனை பார்த்து, மன்னா, நாம் இந்த 2 பேரையும் தொடர்ந்து செல்வோம் அப்படின்னு சொல்கிறாரு. 2 பேரும் இளவரசி அவர்களை பார்த்து விடாதபடி தொடர்ந்து போனாங்க. இளவரசியை மணக்க மறுத்த இளந்துறவி நகரத்தை விட்டு பல மைல் தொலைவு நடந்து போயிட்டார். ஒரு காட்டில் அருகில் வந்தது அதற்குள்ளே நுழைந்து எங்கெங்கோ நடக்கிறாரு. ஆனால் இளவரசியால் துறவியை பின்பற்ற முடியல. அவர் எந்த பக்கம் போனாருன்னு இளவரசியால் கண்டுபிடிக்க முடியல. துறவி எப்படியோ மறைந்து விட்டார். இளவரசியால் அவரை கண்டுபிடிக்கவே முடியல. காடு முழுதும் அலைந்து திரிகிறாள். ஆனாலும் அவளால் துறவியை பார்க்க முடியல. உடனே அழ ஆரம்பித்தா. அந்த நேரம் இருள தொடங்கிடுச்சு. அப்போ அழுதபடியே ஒரு மரத்தடியில் வந்து நிற்கிறா. அப்போ தான் நம்ம துறவியும் அரசரும் அவளிடம் வந்து, அழாத, நாங்கள் வழி காட்டுறோம் இந்த காட்டிலிருந்து போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்துகிறாங்க. அதுக்குள்ளே ராத்திரி ஆகிடவே 3 பேரும் அந்த மரத்துலேயே அடியிலேயே தங்கிறதுன்னு முடிவெடுக்கிறாங்க. அந்த மரத்தில் ஒரு குருவியும் அதோட மனைவியும் 3 குஞ்சுகளும் ஒரு கூட்டில் வாழ்ந்து வந்தன. அந்த சின்ன சிறு குருவி மரத்திற்கு கீழே வந்து தங்கியுள்ள 3வரையும் பார்த்து தன்னோட மனைவி கிட்ட, அன்பே, இப்போ என்ன செய்யறது, நம்ம வீட்டில் சில விருந்தினர் வந்திருக்காங்க, இது குளிர்காலம் வேற, நெருப்பு கூட இல்லையே அப்படின்னு கவலையோடு சொன்னதாம். பின்னர் எங்கோ பறந்து போய் எரிந்துட்டு இருக்கும் ஒரு சுள்ளியை கொண்டு வந்து அந்த 3 பேருக்கும் முன்னால் போட்டது. அவங்க மேலும் சில சுள்ளிகளை சேர்த்து தீயை வளர்த்து குளிர் காய்ந்தார்கள். அப்போதும் குருவிக்கு மனநிறைவு ஏற்படலை. மீண்டும் அது தன்னோட மனைவியை பார்த்து, அன்பே, இப்போது என்ன செய்வது, அவர்கள் பசியோடு இருப்பாங்களே, அவர்களுக்கு நம்மால் எதுவும் கொடுக்க முடியலையே அப்படின்னு கவலைப்பட்டதான். வீடு தேடி வருபவர்களின் பசியை தீர்ப்பது நமது கடமை, அதற்காக என்னால் முடிந்ததை நான் செய்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தந்தை குருவி நெருப்பில் விழுந்துட்டு தான். மரத்தடியில் இருந்த 3வரும் அந்த குருவி நெருப்பில் விழுந்ததை பார்த்தாங்க. தடுக்கவும் முயன்றாங்க. ஆனால் குருவி மிக வேகமாக நெருப்பில் விழுந்து விட்டது. அந்த குருவியின் மனைவி தன் கணவனின் செயலை பார்த்தது. இங்கே 3 பேர் இருக்கிறாங்க, ஒரு சிறிய பறவையின் உடல் எப்படி அவர்களோட பசியை தீர்க்கும்? அது போதாது, கணவரின் முயற்சி வீணாகாமல் காப்பது மனைவியான என்னோட கடமை இல்லையா? அதனால் என் உடலும் அவர்களுக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தானும் அந்த நெருப்பில் விழுந்துடுச்சான். நடந்தவை அனைத்தையும் 3 குஞ்சுகளும் பார்த்துட்டே இருந்தது. தங்கள் விருந்தினர்களுக்கு போதுமான உணவு இல்லாததை கண்ட அவை, நம் பெற்றோர்கள் தங்களால் முடிந்ததை செஞ்சாங்க, அப்படியும் உணவு போதலை, பெற்றோரின் பணியை தொடர்வது நம்மளுடைய கடமை இல்லையா, நமது உடலும் போகட்டும் அப்படின்னு பேசியபடியே 3ம் அந்த நெருப்பிற்குள்ளே வேகமாக விழுந்து இறந்து விட்டன. நடந்ததையெல்லாம் பார்த்து திகைத்த அந்த 3வருக்கும் அந்த குருவிகளின் உடலை தீண்டவும் மனம் வரல. உணவு எதுவும் இன்றியே அவர்கள் இரவை கழித்தனர். பொழுதும் விடிந்தது.
துறவியும் அரசனும் இளவரசி வெளியேற வழிகாட்டினாங்க. அவள் தந்தையிடம் திரும்பினாள். பின்னர் நமது துறவி அரசனிடம், மன்னா, தான் இருக்கும் இடத்தில் ஒவ்வொருவரும் உயர்ந்தவர்கள் என்பதை கண்டு கொண்டாய் அல்லவா? நீ இல்லறத்தானாக வாழ விரும்பினால் இந்த பறவைகளைப் போல் எந்த வினாடியும் பிறருக்காக உன்னை தியாகம் செய்வதற்கு தயாராக வாழ வேண்டும். உலகை துறந்து வாழ விரும்பினால் மிக அழகான பெண்ணையும் பேரரசையும் துரும்பென உதறி சென்ற அந்த இளம் துறவியைப் போல இரு. இல்லறத்தானாக விரும்பினால் உன் வாழ்வை மற்றவர்களின் நன்மைக்காக ஒரு பலியாக அர்ப்பித்துவிடு. துறவு வாழ்வை தேர்ந்தெடுத்தால் அழகையோ பணத்தையோ பதவியோ ஏறெடுத்தும் பார்க்காதே. அவரவர் நிலையில் அவரவர் பெரியவரே. ஆனால் ஒருவரின் கடமை மற்றவரின் கடமை ஆகாது அப்படின்னு சொன்னார். அப்போ தான் அரசனுக்கும் அது புரிந்தது. சுவாமிஜி சொன்ன இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு கதையோட அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.